ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு சாக்லேட் கனாஷ் பட்டர் க்ரீம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒயிட் சாக்லேட் கனாஷ் பட்டர் க்ரீம் நம்ம பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது பிளட் ஸ்லைசஸ் 4 எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இந்த கனாஷ் பட்டர் க்ரீம் பண்ணுறது வந்து நார்மலாக காம்பவுண்ட் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி பட்டர் க்ரீமோடு சேர்க்கறது தான் இந்த கனாஷ் க்ரீமு. இப்போது நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸையும் அந்த க்ரீமை வந்து தடவிட்டு அதுக்கு மேலே வந்து ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த காம்பவுண்ட் சாக்லேட்டையே துருவி நான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் க்ரீமில் ஒரு ட்ரெஸ்ஸிங் அதே தான் நம்ம ப்ரௌன் சாக்லேட்டுக்கும் க்ரீமுக்கும் அதே சேம் ட்ரெஸ்ஸிங் தான். இந்த 2 ட்ரெஸ்ஸிங்க்கும் நடுப்புறையும் நம்ம நார்மல் ஹர்ஷீஸ் சிரப் போட்டுட்டு சாக்லேட் ஃபேஸ் போட்டுட்டோம். இப்போ உங்களுக்கு 4 ஸ்லைஸ் வந்துடும். இப்போ அது ஒன்று மேலே அடிக்கலாம். கீழே ஒயிட் க்ரீம், அதுக்கு மேலே நார்மல், அதுக்கு மேலே சாக்லேட் க்ரீம், அதுக்கு மேலே நான் திருப்பி ஒயிட் க்ரீம் போட்டுட்டு உங்களுக்கு சாக்லேட் ஃபேஸ் போட்டுட்டு நான் சில்வர் பால்ஸ் போட்டு அழகரிச்சிட்டேன். ஸோ இதை நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.